தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்கினார் நயினார் மதுரையில். தொடர்ச்சியாக மதுரை, திருப்பரங்குன்றம், நிலையூரில் கிராம சபை கூட்டம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அதிமுக மாநில தகவல் தொழில்நுட்ப செயலாளர் ராஜ் சத்யன், பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பணம் ஒன்றே குறிக்கோளாக இருக்கின்ற இந்த ஆட்சி வெகு விரைவில் அகற்றப்பட வேண்டும். அதற்கான முகூர்த்த நாள் இன்றைக்கு குறிக்கப்பட்டு இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் இன்றைக்கு அதை ஆரம்பித்திருக்கிறோம். அதே மாதிரி திமுக பெண்கள் மீதான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் 50% இன்னைக்கு வந்திருக்கு. போக்சோ குற்றங்கள் பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைக்கு எதிராக 283%. பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள் ஜாஸ்தி நடந்துக்கிட்டே இருக்குது. லாக்அப் டெத்து பார்த்தீங்கன்னா 24 லாக்அப் டெத் மரணங்கள். கிட்டத்தட்ட சொல்ல முடியாத துயரத்தில் மக்கள் இருக்காங்க. எப்போ அந்த ஆட்சி வீட்டுக்கு போகும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே இன்றைக்கி மக்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதற்கு இன்றைக்கி நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சுற்றுப்பயணம் மூலம் மக்களுக்கு அதெல்லாம் தெரிவித்து மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் இணைப்புக்கு பணம் கேட்கிறார்கள். எல்லா வகையில் ஆண்டு ஒன்றுக்கு ஒவ்வொரு 6% மின்சார கட்டணத்தில் டெபாசிட் கட்ட சொல்கிறாங்க. எல்லாமே நடக்கும். திமுக அரசு இன்றைக்கி செக்ரட்டேரியட்டில் பார்த்தீங்கன்னாக்கி செக்ரட்டேரியட் ஊழியர்கள் அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தாரன்னு சொன்னாங்க. பென்ஷன் ஸ்கீம் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே தாரன்னாங்க. 4.25 வருஷம் ஆட்சி முடியும். இந்த விடியாத அரசு என்றைக்கு முடியுங்கிறதுனால தான் இன்னைக்கு மக்கள்லாம் இன்றைக்கி போராடி கொண்டிருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரை வச்சு, அறநிலைத்துறை அமைச்சரை வச்சு மிரட்டி அவங்க உண்ணாவிரதம் இருந்த இடத்துலேருந்து அவங்கள அப்புறப்படுத்தி கோர்ட் ஆர்டர்னு சொல்லி எல்லா இடங்களிலும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் எங்கெல்லாம் அவர்கள் ஜனநாயக ரீதியில் போராடியது கூட இன்றைக்கி அவர்களை தண்டனையோடு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் திமுக ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி தொடரக்கூடாது. அது மட்டும் உயர்நீதிமன்றத்திலே அந்த ஆட்சி என்னென்னா, உயர்நீதிமன்றத்திலே கேள்வி கேட்குற ஒரே ஆட்சியாக தான் திமுக இருக்குது. கரூரில் பார்த்தீங்கன்னா 41 பேர் உயிரிழப்பு. அது எப்படி நடந்தது? யாருடைய குற்றம்? அரசாங்கத்துடைய குற்றம், காவல்துறையுடைய குற்றம். காவல்துறை யார் கையில் வச்சுருக்காங்க? தமிழக முதலமைச்சர் நமது மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை கையில் வச்சுருக்காங்க. ஆனால் தினம் தினம் படுகொலை. கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 65 பேர் இறந்து போனாங்க. ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனால் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும் பெரிய வினோதம் என்னென்னா, அவங்க சாராயம் குடிச்சிட்டு செத்து போனால் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. பிறகு திருச்சியில் ஒரு எம்எல்ஏவுடைய ஆஸ்பத்திரியில் கிட்னி முறைகேடு வழக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை இன்ன வரை அவங்களுக்கு கண்டுபிடிச்சி அதை தண்டனை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. பின்னணியில் காட்டினா எல்லாமே திமுகவில் தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் எப்போ தேர்தல் வருதோ அன்னைக்கு, இன்னையிலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னையிலேருந்து நாட்கள் குறிக்கப்படுகின்றன. திமுக ஆட்சியோட நாட்கள் குறைக்கப்படுகிறது. அந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் வெகு விரைவில் மக்களிடம் தீர்க்கப்படும். விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதனுடைய தலைவராக அண்ணன் EPS வருவார்கள் என்று தெரிவித்துள்ளது. தமிழகம் இன்றைக்கி மற்ற மாநிலங்களும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப தலைகுனிவான ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம், எந்த திட்டங்களும் இவருடைய திட்டங்கள் கிடையாது. எல்லாமே மத்திய அரசு கொடுக்குற திட்டங்கள். நான் இவ்வளவு காரணம் இருக்கு இல்லை, இந்த காரணங்களெல்லாம் நான் சொன்ன இவ்வளவு காரணங்களும் நீக்கப்பட வேண்டும். இதனால் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்மளை பார்த்து ரொம்ப ஏளனமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆட்சி இருக்குது. அதனால தான் தலை நிமிர்ந்து நிற்கணுங்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அரசு கட்டிடங்கள்லாம் இருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார்னா, எல்லோரும் முதலமைச்சர் திறப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் முதலமைச்சர் ஒருத்தரை தேடுவார். யாரை தேடுவார்னா அந்த கொத்தனாரை தேடுவார். தலைமை கொத்தனாரை கூப்பிட்டு அவரை வச்சு அந்த கட்டிடத்தை திறக்க சொல்லுவார். அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினதுனால அதனால் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி அவங்களுக்கு, அதாவது ஆளுங்கட்சிக்கு அவங்களுக்கு என்னென்னா, எதிர்கட்சிகள் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. எதிர்கட்சியில் நிகழ்ச்சி நடத்தி மக்களிடம் உள்ள இந்த பிரச்சனைகள் அவங்க பேசக்கூடாதுன்னே நினைக்கிறாங்க. அதனால தான் கரூரில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட இடம் ரவுண்டானாவில் கேட்டிருந்தாங்க. ஆனால் கொடுத்த இடம் ஒரு சின்ன குறுகலான இடம். எல்லோரும் சாக்கடைகளே சேர்த்து விழுந்தாங்க. ஒரு கணவனை இழந்த பெண், 10 வயசு கணவனை இழந்த ஒரு பெண்
ஒரு 10 வயசு குழந்தையோட இருக்கிறாங்க. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அந்த குழந்தைக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தையே இன்றைக்கி இல்லாமல் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு 41 ஒவ்வொருடைய சரித்திரத்தையும் வரலாறு எடுத்து பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை அப்படின்னா, அங்கே சம்பவம் நடந்த உடனேயே சம்பவத்துக்கான காரணங்கள் தெரியும். சம்பவம் நடந்த உடனேயே அங்கே கரூர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியாக அங்கே ஸ்பாட்டுக்கு வராரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது. பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிகள் முன்னா கையில் எல்லாத்தையும் பிளேடை வச்சு கீச்சிருக்கிறாங்க. பெண்களெல்லாம் ரொம்ப மோசமான முறையில் நடத்தியிருக்காங்க அந்த நெருக்கல் சூழ்நிலை. அதனால் எல்லாம் தாடி போய் மூச்சு திணறியும் சில பேர் கீழே விழுந்தும் எல்லாரும் மேலே ஏறி ஏறி மிதித்து இறந்து போன பெரிய வயசான பெண்கள்லாம் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான்.